إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் இந்த பயானை கேட்கக்கூடிய அத்தனை நபர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்ற குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், பொதுவாகவே ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர்களுக்கு ஏற்றதை போல், அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்றாற்போல் அவரவர்களுக்கான ஒரு பிரச்சனையை முன்வைத்திருக்கிறார்கள். ஒருவருக்கு தொழில் சரியில்லை என்கிறார், ஒருவர் எவ்வளவு சம்பாதித்தாலும் பரக்கத்தில்லை என்கிறார், ஒருவர் தொடர்ச்சியாக பிரச்சனையாகவே இருந்து கொண்டே இருக்கின்றது என்று கூறுகிறார். இன்னும் சிலர் என்ன செய்வதென்றே தெரியவில்லை, எல்லாம் இருக்கு ஆனால் நிம்மதி இல்லை என்று சொல்கிறார். இப்படி அவரவர்களுக்கு ஏற்றவாறு அவரவர்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளை பிரச்சனையாகவே இருக்கின்றது, இதிலிருந்து தீர்வு காண்பது எப்படி என்பது தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம். இந்த எல்லா பிரச்சனைகளையும் சேர்த்து வைத்து ஏழை முதல் பணக்காரன் வரை மிகப்பெரிய பிரச்சனையாக இரண்டு பிரச்சனைகள் எதுவென்றால், ஒன்று பொருளாதாரம். உலகத்தில் எல்லா மக்களும் தங்களுக்கான ப்ராப்ளமாக பார்க்கக்கூடிய நம்பர் 1 முதல் பிரச்சனை பொருளாதாரம். பொருளாதாரத்தை எப்படி, பொருளாதாரத்தில் நிறைவு அடைவது எப்படி, பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைவது எப்படி என்பதை தேடி 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 அவர்கள் இருந்த நிம்மதியும் கெடுத்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மற்றொன்று, இரண்டாவது பிரச்சனை உடல் ஆரோக்கியத்தை இழந்து விடுவது. உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதை பற்றி அவருக்கு எந்த கவலையும் இருந்திருக்காது. ஆனால் ஆரோக்கியம் இழந்ததற்கு பின்னால் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, மருத்துவமனையில் சென்று மருத்துவர்களிடத்தில் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவர் நல்லாகணும், அவர் சரியாகணும், அவர்தான் எங்களுடைய குடும்பத்துக்கே மூத்தவர், அவர் இல்லைன்னா எங்களால நினைச்சே பார்க்க முடியல, அவர் இல்லாத ஒரு வாழ்க்கைப்பா என்று எத்தனை டைலாக்குகளை நாம் பார்க்கிறோம்.
இப்படி ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் பலதரப்பட்ட பிரச்சனைகளை ஒவ்வொரு விதமாக அவரவர்களுடைய நிலைகளுடைய பிரச்சனைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி மனிதர்களை படைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் முதலாவதாக நாம் ஒன்றை நினைக்க வேண்டும். அல்லாஹ் நம் மீது பலதரப்பட்ட வழிகளில் கருணை புரிந்திருக்கின்றான். பலதரப்பட்ட வழிகள். அப்படி பலதரப்பட்ட வழிகளில் அவன் புரிந்திருக்கும் கருணையில் ஒன்றுதான் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையினுடைய காலத்தில் சில காலங்களை அவனாகவே சிறப்பு படுத்தி நம்மிடத்திலே சமர்ப்பிக்கின்றான். இந்த காலம், இந்த நேரம், இந்த நாள் இவைகள் சிறப்பானது. இந்த நேரங்களில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நெருங்கிக் கொள்ளுங்கள். வருடத்தில் 4 மாதங்களை அவனாகவே புனிதம் என்று பேசுகின்றான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்களை அல்லாஹு தஆலா புனிதமாக்கி வைத்திருக்கின்றான். முஹர்ரம், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, ரஜப் என்ற இந்த 4 மாதங்கள். ஏனைய மாதங்கள் என்று 12 மாதங்கள் என்று அல்லாஹு தஆலா பொதுவாக சொல்லிவிட்டு அதில் 4ஐ அல்லாஹு தஆலா சிறப்பு படுத்தியிருக்கிறேன் என்று பேசுகின்றான். இதே போன்று நாட்களில், மாதங்களில் அதீத சிறப்புமிக்க மாதமாக அல்லாஹு தஆலா ரமலானை கொண்டு வந்து நமக்கு முன்னால் காட்டுகின்றான். இதில் தான் நாம் குர்ஆனை இறக்கினோம் என்று அந்த மாதத்தை சிறப்பானதாக எடுத்து நம்மிடத்திலே சமர்ப்பிக்கின்றான். அதே போன்று வருடத்தினுடைய ஒட்டுமொத்த இரவுகளிலும் சிறப்பான 10 இரவுகளை நம் கண் முன்னால் கொண்டு வருகின்றான். அது ரமலானுடைய கடைசி 10 இரவுகள். அதே போன்று 10 பகல்களை அல்லாஹு தஆலா கொண்டு வந்து காட்டுகின்றான். துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 பகல்கள். பகல்களில் ஆகச் சிறந்த 10 பகல்கள் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 பகல்கள், 10 நாட்கள். அந்த பக்கம் ரமலானில் கடைசி 10 இரவுகள் ஆகச் சிறந்த இரவுகள் வருடத்தினுடைய இரவுகளிலேயே. பின்பு இதில் ஒரு பகலையும் அதில் ஒரு இரவையும் அல்லாஹ்வே சிறப்பாக்குகின்றான். அந்த 10 இரவில் ஆகச் சிறந்த இரவு லைலத்துல் கத்ர். அது எங்கிருக்கிறது என்று ஒற்றைப்படையில் தேடுங்கள் என்று சொல்லிவிட்டான். இப்ப இந்த 10 பகல்களில் பிறை 8, 10 நாளும் சிறப்பானது. ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக சென்றால் பிறை 8 அவர்களுடைய அமல்கள் துவங்கிவிடும். பிறை 9 அரஃபாவினுடைய மைதானத்தில் அவர்கள் அலங்கரிப்பார்கள். பிறை 10 யௌமுன் நஹர், யௌமுல் ஆலம் என்று சொல்லப்படுகின்றது. இப்ப இதில் பிறை 9ஆம் நாளை அல்லாஹு தஆலா ஆக சிறப்பிற்குரிய தினமாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். நரகவாதிகளுக்கு விடுதலை தரக்கூடிய தினம் என்பதை நாம் பார்க்கிறோம் ஹதீஸிலே. இப்படி நாட்களை பொதுவாக அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தாலும் ஒரு சில தினங்களை, மாதங்களை, அதனுடைய சிறப்பை அல்லாஹு தஆலா எடுத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி வருடத்திற்கு ஒரு முறை சிலதரப்பட்ட சில நாட்களையும் மாதங்களையும் சிறப்பாக கொடுத்ததை பயன்படுத்தியவர்கள் எத்தனை நபர்கள்? கேள்வி அதுதான். இவையெல்லாம் சிறப்பானது, இதில் என்னிடத்தில் நெருங்குங்கள், இதில் உங்களுக்கு அதிகமான நன்மை கொடுக்கப்படுகின்றது என்பதை ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டான். அதை முறையாக பயன்படுத்தி எடுத்துக்கொண்டவர்கள் எத்தனை நபர்கள்? வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த சிறப்பையே தட்டி கழித்து விட்டு உறங்கக்கூடிய நபர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். ரமலானுடைய கடைசி 10 எத்தனை நபர்கள் விழித்தார்கள்? இபாதத் செய்ய, இபாதத்துக்காக மற்ற விஷயத்திற்கு விழித்திருப்பார்கள். பைக் ரைடு, கேரம் போர்டு, அப்படி இப்படின்னு சொல்லி விடிய சஹர் வரைக்கும் இந்த விழிப்பை பற்றி குர்ஆன் பேசல. இபாதத்தை கொண்டு உயிர்ப்பிக்கக்கூடிய இரவுகளாக எத்தனை நபர்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும் என்று இரவை விழித்தார்கள். துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 பகல்களை அமல்களை கொண்டு நாம் நிரப்ப வேண்டும் என்று அந்த சிறப்புகளை எடுத்துக்கொண்டவர்கள் எத்தனை நபர்கள்? இப்படி வருடத்திற்கு ஒரு முறை வருவதையே மக்கள் பொருட்டாக கருதாத போது வாரத்திற்கு ஒரு முறை அல்லாஹு தஆலா ஜும்மாவை கொடுத்திருக்கின்றான். அதனுடைய சிறப்பும் மாண்பும் மக்கள் யதார்த்தமாகவே தட்டி கழிக்கின்றார்கள். அந்த வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் அடியார்கள் துஆ கேட்டால் அது அங்கீகரிக்கப்படும். அதை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லை. அதை பற்றிய கொஞ்சம் கூட அது ஒரு சிறப்பானது, நபி அவர்கள் ஹதீஸிலே இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்ற எந்த கவலையோ அக்கறையோ அதை பற்றிய நினைப்போ மக்களுக்கு இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அவனுடைய கருணையை, அவனுடைய சிறப்பை மீண்டும் 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 நினைவூட்டி இருந்தும் ஆனால் அதை பற்றி நமக்கு கவலையோ அதை பற்றிய அக்கறையோ, அந்த நேரத்தை, அந்த நாட்களை நாம் அணுக வேண்டும், அவனிடத்தில் நெருங்க வேண்டும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் இருக்கிறோம். இப்படி வருடத்திற்கு ஒரு முறை கொடுக்கப்படுவதையே கவலைப்படாமல் இருக்கக்கூடிய நாம் தினம் தினம் அல்லாஹு தஆலா சிறப்பான நேரத்தை தருகின்றான்.
அந்த நேரத்தினுடைய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய லட்சணம் நம்ம இடத்துல எப்படி இருக்கும்? சொல்றது விளங்குதுங்களா? வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கறதையே நம்ம கண்டுக்கிறது இல்லை. வருஷத்துல ஒரு சில சிறப்புகளை அல்லாஹு தாலா கொண்டு வந்து இது சிறப்பானது, சிறப்பானது, மகத்துவமானது, மகிமையானது என்று சொல்லக்கூடிய அதையே கண்டு கொள்ளாத கேவலமான முஸ்லிம்களாக நாம் இருக்க, தினம் தினம் அல்லாஹு தாலா சிறப்பானதை தருகின்றான். ஆனால் அதை கொஞ்சம் கூட பொருட்படாத மக்களாக நாம் இருக்கின்றோம். டோட்டல் பேக்கேஜாக அல்லாஹு தாலா தருகின்றான். அதை 6 நேரங்களாக குர்ஆன் பேசுகின்றது. ஒவ்வொரு 24 மணி நேரத்திற்கும் இந்த விஷயங்கள் செல்கின்றது, இந்த 6 நேரங்கள். ஆனால் இந்த 6 நேரங்களும் ஒரே டோட்டல் பேக்கேஜ். சுருக்கமாக நாம் புரியும்படி சொல்ல வேண்டுமானால், அதிகாலை அதாவது இரவினுடைய பிற்பகுதி, உதாரணமாக ஒரு 2:30 மணி முதல் அல்லது 2 மணி முதல் அல்லது 2:45 3 மணி முதல், ஏதோ நீங்க முன்ன பின்ன வச்சுக்கோங்க, 2:30 மணி முதல் காலையில் 6:30 7 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 4:30 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் வச்சுக்கோங்க. இதில் 6 நேரங்களாக அல்லாஹு தஆலா பிரிக்கின்றான். 6 கட்டங்கள் இருக்கு அதுக்குள்ள. இந்த டோட்டல் ஹோல் பேக்கேஜையும் ஒவ்வொரு 24 மணி நேரத்திற்கும் அல்லாஹு தஆலா கருணையோடு இந்த முஸ்லிம் சமூகத்தின் மீது அல்லாஹு தஆலா கொண்டு வருகின்றான். இந்த நேரத்தினுடைய முக்கியத்துவமும் இந்த நேரத்தினுடைய மகத்துவமும் இந்த நேரத்தினுடைய மகிமையையும் ஒவ்வொரு முஃமின்களும் உணர்வார்களேயானால், இப்போ ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னோமே, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படி இருக்கு இப்படி இருக்கு இதை இருக்கு இது இருக்கு, ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்குமான தீர்வாக அல்லாஹு தாலா இந்த 4:30 மணி நேரத்தை அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கின்றான். சொல்யூஷன் இங்கதான் இருக்கு. தினம் தினம் சொல்யூஷன் இருக்கு, டெய்லி சொல்யூஷன் இருக்கு. நீங்க மருத்துவரிடத்தில் சென்றாலும் கூட ஒரு நாட்களையும் ஒரு நேரத்தையும் ஒரு வாரத்தை அவர் கொடுப்பார். 24 மணி நேரத்திற்குள் உங்களுடைய சொல்யூஷன் உங்களுடைய பாக்கெட்டில் அல்லாஹு தஆலா வைத்து தருகின்றான். ஆனால் நாம் அதை மதிப்பதில்லை, நாம் அதை எடுத்துக்கொள்வதில்லை. ஆரம்பமான முதல் நேரம் இந்த ஒட்டுமொத்தமான 4:30 மணி நேரத்தில் ஃபர்ஸ்ட் பேக்கேஜை அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த பேக்கேஜில் முதல் நேரத்தை குர்ஆன் பேசுகின்றது. தஹஜ்ஜுடைய நேரம், இரவினுடைய பிற்பகுதி, 3வது பகுதி, இரவினுடைய 3வது பகுதி, இந்த பேக்கேஜினுடைய முதல் பகுதி தஹஜ்ஜுடைய நேரம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக சிறந்த நேரமாக பார்த்திருக்கிறார்கள். ஃபர்லான தொழுகைகளில் ஃபர்லான தொழுகை ஆக சிறந்ததை போன்று இந்த ஃபர்லான தொழுகைக்கு அடுத்தபடியாக சிறப்பு மிக்க தொழுகையாக இருப்பது தஹஜ்ஜுடைய தொழுகை என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகின்றான், வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக். தஹஜ்ஜுத் என்ற வேடை கொண்டு அல்லாஹு தஆலா பேசுகின்றான். நபியே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு எக்ஸ்ட்ராஸாக, நஃபீலாக, உபரியாக இரவில் இருந்தும் தஹஜ்ஜுடைய நேரத்தை உங்களுக்கு தந்திருக்கின்றான். நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான். எப்படி கட்டளை பிறப்பிக்கிறான் பாருங்க. யா அய்யுஹல் முஸம்மில், முஸம்மிலே கும், நீங்கள் எழுங்கள், அல்லைல கலீலா, எந்திரிங்க, இரவில் கொஞ்சம் நேரம் நீங்கள் நின்று வணங்குங்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய கட்டளை, குமில் லைல இல்லா கலீலா, எழுந்து கொஞ்சம் நேரத்தை நீங்கள் அல்லாஹுக்காக இரவில் நின்று வணங்குங்கள், எழுந்து நில்லுங்கள். இது உங்களுக்கு தூங்கக்கூடிய நேரம் அல்ல. கும், எழுங்க, எந்திரிச்சிருங்க. அல்லாஹ் எழுப்பி விடுகின்றான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, இது உங்களுடைய படுக்கைக்கான நேரம் அல்ல, எழுந்து விடுங்கள். இப்ப என்ன நடக்கும் இந்த நேரத்தில் தொழுதால்? அல்லாஹு தஆலா அந்த நேரத்தை பகுதியாக பிரித்து இரவில் பாதி அல்லது அதைவிட கொஞ்சம், நிஸ்ஃபஹு அவின் குஸ் மின்ஹு கலீலா அவுஸித அலைஹி, அல்லது அதைவிட கொஞ்சம் கூட்டிக் கொள்ளுங்கள், குறைத்துக் கொள்ளுங்கள். இரவில் 1/3 பகுதி அல்லது இரவினுடைய பாதி, எப்படி உங்களுக்கு சௌகரியம் இருக்குமோ இது போன்று இரவில் இருந்து ஒரு பகுதியை நீங்கள் எடுத்து அல்லாஹுக்காக ஒதுக்கி விடுங்கள். என்ன செய்யணும்? தக்பீரை கட்டி வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை நிறுத்தி நிதானமாக தஜ்வீதோடு அல்லாஹுக்கு முன்னால் அவனுடைய வார்த்தைகளை நீங்கள் ஓதுங்கள். பொதுவாக மக்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு, ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். குர்ஆனுக்கு எப்போ நீங்க வருவீங்க? அந்த மாதிரி ரசித்து ருசித்து அதில் இருக்கக்கூடிய இலக்கணம், இலக்கியம், அதில் அல்லாஹு தஆலா பேசக்கூடிய தத்துவம், அதில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய பொக்கிஷங்கள், இதை உள்வாங்கி அதை வாய் வழியாக வெளிப்படுத்தக்கூடிய அந்த நாள் எப்போது வரும் நமக்கு? வரத்திலில் குர்ஆன தர்தீலா,
அல்லாஹு தஆலா இதை சொல்லிட்டு இப்ப பெனிஃபிட்ட பேசுறான். என்ன கிடைக்கும் தஹஜ்ஜுத்ல, என்ன கிடைக்கும் தஹஜ்ஜுத்ல பதில பேசுறான். இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா. நபியே, இப்போ உங்களை நாம நபியா ஆக்கிட்டோம். இனி நீங்கள் நபி இந்த சமூகத்திற்கு உங்களிடத்தில் சில கடினமான விஷயங்களை இப்போது நாம் கொண்டு வரப் போகின்றோம். பலதரப்பட்ட சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. பலதரப்பட்ட நெருக்கடிகளையும் இன்னல்களையும் உங்களுக்கு மத்தியில் நாம் கொண்டு வருவோம். இது ஒட்டு மொத்தத்தையும் நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கின்றது. இதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா. இப்போ அதற்காக உம்மை நாம் தயார்படுத்துகின்றோம். அந்த தயாரிப்பு எங்க இருக்கு தெரியுமா? தஹஜ்ஜுத்ல இருக்குது. இன்ன நாஷிஅத்தல் லைல் ஹிய அஷத்து வத்அ வ அக்வமு கீலா. இப்படி இரவினுடைய பிற்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் எழுந்து நின்று அல்லாஹோடு உங்களை தொடர்பு படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த நிலை உங்களுடைய மனதை ஆற்றல் உள்ளதாக ஆக்கும், உங்களை உறுதிப்படுத்தும். இப்ப யாரெல்லாம் சோதனையை தாங்க முடியவில்லை என்று சொல்கிறாரோ, பயிற்சியினுடைய நேரம் 24 மணி நேரத்திற்கு ஒரு முறை தஹஜ்ஜுத் ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்வில் கடந்து கொண்டே இருக்கின்றது. எழுந்து நில்லுங்கள், அல்லாஹோடு இணையுங்கள், உள்ளங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு பாருங்கள், எத்தனை சோதனைகள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கும்படியான மனதை அல்லாஹ் ஆக்கி விடுவான். இந்த பியூட்டியை நீங்க பார்க்கணும். சோதனை நீக்கப்படும், கஷ்டங்கள் அகற்றப்படும் என்பது வேற சாப்டர். இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா பேசுகின்றான், உங்களுடைய சோதனைகளை நீங்கள் தாங்கக்கூடிய ஆற்றலாக உங்களுடைய மனதிற்கு அல்லாஹ் உறுதியை கொடுத்து விடுவான். அதனால தான் நபிமார்கள் நின்றாங்க, ஃபேஸ் பண்ணாங்க. எத்தனை துயரங்கள் கண்களுக்கு முன்னால் இருந்தாலும் அதை உறுதியோடு நிற்பதற்கான அந்த ஆற்றல் எப்படி வந்தது? தஹஜ்ஜுத்திலே அல்லாஹோடு தன்னை இணைத்துக் கொண்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடல் பிளக்கும்லாம் தெரியாது, ஆனால் அல்லாஹ் கைவிட மாட்டான் தெரியும். தெரியுமா தெரியாதா? கடல் பிளக்கும் என்பது தெரியாது, என்ன செய்ய போறான் அல்லாஹு தஆலான்றது தெரியாது, ஆனால் அல்லாஹ் கைவிட மாட்டான்றது மாத்திரம் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பு குளுமையாக மாறும் என்பது தெரியாது, ஏன்னா வரலாறு அப்படி இல்லை, லாஜிக்கே அப்படி இல்லை. ஆனால் என் ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்பது மாத்திரம் தெரியும். இது போன்ற ஒரு நிலையை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு முஃமின்களுடைய உள்ளத்திலும் கொண்டு வருவான். எந்த முஃமின் தஹஜ்ஜுத்திலே தன்னுடைய தூக்கத்தின் நேரத்தை இறைவனுக்காக ஒதுக்கி, அல்லாஹுக்காக ஒதுக்கி, அதில் தன்னை இறைவனோடு ஒதுக்கிக் கொள்கிறாரோ, இணைத்துக் கொள்கிறாரோ, இப்படிப்பட்டவருடைய உள்ளங்கள் சோதனைகள் சூழும் போது அதை கண்டு கொள்ளாமல் கடந்து செல்வார். ரோட்டில் இருக்கக்கூடிய சிறு கற்களை எட்டி உதைத்து விட்டு செல்வதை போன்று அவர் கடந்து சென்று கொண்டே இருப்பார். ஏன் பாதுகாப்பு அங்க இருக்கு, இணைப்பு அங்க இருக்கு, பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம், அவ்வளவுதான். இம்பாசிபிள் சொல்லிட்டு எல்லாமே பாசிபிள் தான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதில் அவருடைய நினைப்பும் அவருடைய சிந்தனையும் அல்லாஹு தஆலா ஆக்கிரமித்துக் கொள்வான். உலகத்தினுடைய எந்த சிந்தனையும் அவருடைய உள்ளத்தையோ அவருடைய மூளையோ பாதிக்காது, அது அவருக்கு சிரமத்தை கொடுக்காது. அவருடைய சிந்தனை ஒட்டுமொத்தமும் நாளை மறுமை மஹ்ஷர் அல்லாஹ்வினுடைய சன்னிதானம் இதுல போய் லாக் ஆயிடும். அவருடைய உலகத்தினுடைய எந்த தேவையோ உலகத்தினுடைய எந்த சிந்தனைகளோ அவரை போட்டு வாட்டி வதைக்காது, அவர் பாட்டுக்கு அவர் கடந்து செல்வார். இது தஹஜ்ஜுத்தில் இருந்து நீங்கள் எடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மிக பிரபல்யமான ஹதீஸ். இந்த நேரத்திற்கு இதைவிட சிறப்பான ஒரு விஷயத்தை நம்மால் காட்ட முடியாது. அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் இரவினுடைய பிற்பகுதியில் நமக்காக, அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்கிற ரப்புல் ஆலமீனுக்கு, நமக்காக அவனுடைய அரிசிலிருந்து முதல் வானத்திற்கு இறங்கி வருகின்றான். இறங்கி வந்து தன்னுடைய 2 கைகளையும் இப்படி விரித்து, என்னை அழைப்பவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா, அவர்களுடைய அழைப்பிற்கு நான் பதிலளிக்கிறேன். யாருங்க சொல்லுவா? யார் சொல்லுவா? கூப்பிட்டாலும் கேட்காமல் செல்பவர்கள் பலர், நம்மை கண்டு கொள்ளாதவர்கள் பலர். ஆனால் ஒட்டுமொத்த முஃமின்களுக்காகவும் ரப்புல் ஆலமீன் அவன் இறங்கி வந்து நம்மை அழைக்கின்றான். என்னை அழைப்பவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா, அவர்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். என்னிடத்தில் கேட்பவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா, அவர்கள் கேட்பதை நான் கொடுக்கின்றேன். என்னிடத்தில் பாவ மன்னிப்பை தேடுபவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா, அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். வேற என்னங்க வேணும்? வேற என்ன வேணும்? இது நடந்து விட்டால் பின்பு எப்படி டென்ஷன், பிரச்சனை எங்க இருந்து வரும்? இது நடக்கல நம்மளுடைய வாழ்க்கையில. இது நடக்காததினால் தான் தினம் 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 பிரச்சனை சால்வ், இதாகல, வியாபாரம் ஓடல, வண்டி ஓடல, லாபம் கிடைக்கல,
என்ன வந்துகிட்டே தான் இருக்கு, ஆனா எப்படி நிக்குதுன்னு தெரியல, போகுதுன்னு தெரியல. எத்தனை எத்தனை பிரச்சனைகளை மனிதன் பார்த்து கொண்டே இருக்கின்றான். இதை தாங்கக்கூடிய வலிமை அங்க இருக்குது, அந்த நேரத்தில் இருக்குது. இதைவிட சிறந்த ஹதீஸை நாம் காட்ட முடியாது. இதை அல்லாஹு தாலா முதலாவதாக தஹஜ்ஜுடைய நேரத்திலே இந்த விஷயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மேலும் முஃமின்களை பற்றி அல்லாஹு தாலா சூரத்து சஜ்தால பேசுறான். இன்னைக்கு ஃபஜ்ர்ல நம்ம ஓதுனோமே, இன்னமா யுமினு பிஆயாத்தினா அல்லதீன இதா ذுகிரு பிஹா خروا سجدا وسبحوا بحمد ربهم وهم لا يستكبرون. முஃமின்களுக்கு மத்தியில் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் இந்த வசனங்களை கேட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தாழ்ந்து விடுவார்கள், சுஜூதுக்கு சென்று விடுவார்கள், அல்லாஹ்வை புகழ ஆரம்பித்து விடுவார்கள், அவர்கள் பெருமை கொள்ள மாட்டார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், தத்தஜாஃபா ஜுனூபுஹும், சுஜூதுக்கு போயிட்டு வந்து ஓதக்கூடிய வசனம். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ, அவர்களுடைய விலாப்புறங்கள் அவர்களுடைய படுக்கையில் படுக்காது. ஏன்? அல்லாஹ்வுடைய அச்சம் வந்துருச்சு உள்ளத்துல. தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ, பயந்தவர்களாகவும் பணிவானவர்களாகவும் அல்லாஹ்வை அழைக்க ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களுடைய விலாப்புறங்கள் அவர்களுடைய படுக்கையில் சேராது, படுக்காது. இதைவிட அந்த மறுமை நாளினுடைய பயத்தை விட, மறுமை நாளினுடைய அச்சத்தை விட இந்த உறக்கம் ஒன்றும் எங்களுக்கு சுகமானது இல்லை என்ற நிலையில் முஃமின்களுடைய நிலைகள் இருக்கும் என்று சூரா சஜ்தா பேசுவதை நாம் பார்க்கிறோம். இது முதலாவது நேரம், தஹஜ்ஜுடைய நேரம். பிரச்சனைக்கான ஒட்டுமொத்த தீர்வுக்கான சொல்யூஷன் ஒவ்வொரு 24 மணி நேரத்திலும் முஃமின்களுக்கு அல்லாஹு தஆலா பரக்கத்தாக எடுத்து தந்திருக்கின்றான். ஒவ்வொரு நபர்களும் 30 வருடங்கள், 35 வருடங்கள், 40 வருடங்கள், 50 வருடங்கள், 60 வருடங்களை கடந்திருக்கிறோம். எத்தனை தஹஜ்ஜுடைய நேரத்தில் ரப்பிடத்திலே நாம் பேசியிருக்கிறோம். எத்தனை தஹஜ்ஜுடைய நேரங்கள் நம்மை படைத்த ரப்போடு இணைத்திருக்கின்றோம். நம்முடைய பிரச்சனைகளை அவனிடத்திலே கண்களில் கண்ணீர்களை சிந்தி கைகளை தூக்கி அவனிடத்திலே சுஜூதிலே சென்று எத்தனை நபர்கள் நாம் பேசியிருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் பேசாமல் எல்லோரிடத்திலும் பேசுவதனால் பிரச்சனை தீராது. யார்கிட்ட பேசலனாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் ஒருவனிடத்தில் நீங்கள் பேசுங்கள். அதற்குரிய நேரத்தை அல்லாஹ் தஆலா இங்கு காட்டுகின்றான். இது நம்பர் 1. நம்பர் 2வது நேரம், அதே பேக்கேஜ்ல தஹஜ்ஜுத்தை தொடர்ந்து வரக்கூடிய நேரத்திற்கு பேர் சஹருடைய நேரம். சஹர் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசுறான், வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய நேரத்தில் முஃமின்கள் இஸ்திக்ஃபார் செய்பவர்களாக இருப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுபவர்களாக இருப்பார்கள், இஸ்திக்ஃபார் தௌபா செய்பவர்களாக இருப்பார்கள் சஹருடைய நேரத்தில். இதை நாம் வாழையடி வாழையாக பார்க்கிறோம். சஹருடைய நேரத்திற்காக காத்திருந்து, தஹஜ்ஜுத் தொழுதுவிட்டு சஹருடைய நேரத்திற்காக காத்திருந்த அந்த நேரங்களில் பாவ மன்னிப்பை தேடியவர்களை நாம் பார்க்கிறோம் வரலாற்றிலே. வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். இது சூரத்து ஸாரியாத் பேசுது. சூரா ஆலு இம்ரானில் வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய நேரத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்பவர்களாக இருப்பார்கள். இமாம் ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் மிகப்பெரிய இமாம், மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் வந்தார். இமாம் அவர்களே, கல்யாணமாகி நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு, நீண்ட வருடங்கள் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை இல்லை, என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியல, நான் போகாத மருத்துவர் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. இமாம் சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் பண்ணுங்க, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொருவர் வந்தார். எங்களுடைய ஊரில் மழை இல்லை, மழை பெஞ்சி பல வருடங்கள் ஆகிவிட்டது, எல்லாம் கரிசக்காடா மாறி போச்சு, நெல்மணிகள் இல்ல, விவசாயம் இல்ல, கால்நடைகள் இறக்கும் நிலை வந்திருக்கின்றது, என்ன செய்யறது? இமாம் சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பை தேடுங்கள். இன்னும் சிலர் வந்தார்கள், எங்களுக்கு பொருளாதாரம் இல்லை. இன்னும் சிலர்கள் வந்தார்கள், எங்களுக்கு நஷ்டம் கஷ்டம். ஒவ்வொரு நபர்கள் ஒவ்வொன்றை சொல்ல இமாம் ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், எல்லோருக்கும் ஒரே பதில். அவர்கள் எல்லாம் சென்றதற்கு பின்னால் மாணவர்கள் கேட்டார்கள், உஸ்தாத், முதலில் வந்தார், அவருடைய பிரச்சனை வேற, இரண்டாம் அவர் வந்தார், அவருடைய பிரச்சனை வேற, மூன்றாம் அவர், அவருடைய பிரச்சனை வேற, அடுத்தடுத்து வந்தவர்கள் ஒட்டுமொத்த நபர்களுடைய ப்ராப்ளம் வெவ்வேறு, ஆனால் பதில் உங்களுடைய ஒரே மாதிரி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. இமாம் மாணவர்களுக்கு புரிய வைத்தார்கள், நான் சொல்லல பதில், நான் பேசல பதில், குர்ஆன் பேசுகின்றது. சூரா நூஹிலே ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன்
வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தி வயஜஅல் லக்கும் அன்ஹாரா. குர்ஆன் பேசக்கூடிய பதில். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுடைய குழந்தைகளிலே பரக்கத்து செய்வான். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். உங்களுடைய தோட்டம் துறவுகள் நிரம்பி வழியும், அல்லாஹ் மழையை பொழிய வைப்பான். தொடர் மழையை கொண்டு அல்லாஹ் கொண்டு வருவான். குர்ஆன் பேசுது. உங்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொண்டு வருவான். குர்ஆன் பேசுது. இதை இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் புரிய வைக்கிறார்கள். இஸ்திக்ஃபார் என்ற ஒன்றை கொண்டு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை செழிப்பாக்குவான், விவசாயத்தை செழிப்பாக்குவான், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுப்பான், மழை இல்லாத ஊர்களுக்கு மழை பொழிய வைப்பான். ஒட்டு மொத்தத்திற்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தீர்வு இஸ்திக்ஃபார். இதைத்தான் இந்த இடத்திலும் அல்லாஹ் பேசுகின்றான். சஹருடைய நேரம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை அதிகமாக தேடிக்கொள்ளுங்கள். இது மிக முக்கியமான இடம். இந்த சஹருடைய நேரம் முடிந்ததற்கு பின்னால் அதற்கடுத்து வரக்கூடிய மூன்றாவது நேரம் தான் ஃபஜ்ருடைய நேரம். ஃபஜ்ர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருவார்கள். அல்லாஹ்வின் தூதரே, ஃபஜ்ருடைய நேரம் வந்து விட்டதா, பாங்கு சொல்லலாமா? சொல்லுங்கள், டைம் ஆயிடுச்சு, சொல்லுங்க, பாங்கு சொல்லுங்க. இப்போது இந்த பாங்கு சொல்லப்படுகின்ற நேரம் ஃபஜ்ருடைய நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொன்னதுமே 2 ரக்காத்துகளை சுருக்கமாக தொழுவார்கள். நீண்ட நெடிய நேரம் 2:30 மணிலிருந்து 2 மணிலிருந்து நீண்ட நெடிய நேரம் கால் வீங்க வலிக்க கால் வெடிப்புகள் விட நின்று தொழுது முடித்ததற்கு பின்னால் பாங்கு சொன்னதுமே சுருக்கமாக 2 ரக்காத்துகளை தொழுவார்கள். இந்த சுருக்கம் என்பது ருக்கு சுஜூத வேகமா செய்யற சுருக்கம் இல்ல. நிறைய பேர் சுருக்கத்திற்கு தவறா விளக்கம் கொடுத்துக்கிறாங்க. சுருக்கம் என்பது அதே தஸ்பீஹ், அதே நிலையான நீதமான நிதானத்தோடு தான் ருக்கு சுஜூதுகள் இருக்கும். கிராத் சுருக்கமாக இருக்கும். நீண்ட நெடிய துணை சூறாவில் கிராத் சுருக்கமாக இருக்கும். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக 2 ரக்காத்துகளை தொழுவார்கள். முதல் ரக்காத்தில் சூரத்துல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் இஹ்லாஸ். இந்த இரண்டையும் ஓதி தொழுது முடித்துவிட்டு ஒரு கழித்து கொஞ்சம் நேரம் படுப்பார்கள். சுன்னா, நாம் ஒட்டுமொத்த நபர்களும் இதை கடைபிடிக்க வேண்டும். இது ஆழ்ந்த உறக்கம் அல்ல. ஃபஜ்ருடைய சுன்னத்தை தொழுதுவிட்டு கொஞ்சம் நேரம் உறங்குவார்கள். ஒரு நிமிஷம், 2 நிமிஷம், 1.5 நிமிஷம் வச்சுக்கலாம். உதாரணமா சிறு தூக்கம், கொஞ்சம் நேரம் உறங்குவார்கள். பின்பு எழுந்து ஃபஜ்ருக்காக ரெடி ஆவார்கள், சுபஹ் தொழுகைக்காக ரெடி ஆவார்கள். இப்ப இந்த 2 ரக்காத்துகளை பற்றி ஹதீஸ் பேசுகின்றது. ஒருவர் தன்னைத்தானே ஏழை என்றும், ஒருவர் தன்னிடத்திலே பொருளாதாரம் சேதம் என்றும் சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களுக்கும் இந்த ஹதீஸ் சமர்ப்பணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ், யார் ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத் தொழுகையை தொழுகிறாரோ அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமும் வாரி கொடுத்ததை போன்றவர் ஆவார். நாம் பட்டியல் போட்டு பேசிக் கொண்டிருக்கின்றோம். எலான் மஸ்க் 1ஆம் இடம், பில் கேட்ஸ் 2ஆம் இடம், அம்பானி அதானி எத்தனாவது இடம்? இவர்களுடைய பணக்காரர்களுடைய பட்டியலில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் சொல்கின்றது, இன்றைய தினம் யாரெல்லாம் ஃபஜ்ருடைய சுன்னத்தை இன்ஷா அல்லாஹ் தொழுதீர்களோ உலகத்தில் ஆகச் சிறந்த முதல் பணக்காரர்கள் நாம் தான் இன்ஷா அல்லாஹ். யார் தொழலையோ அல்லாஹு அலம், யார் தொழுதார்களோ ஃபஜ்ருடைய சுன்னத், அவர்கள் தான் இன்றைய தினம் ஆகச் சிறந்த பணக்காரர்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய செல்வந்தர்களுடைய பட்டியலை பாருங்கள். யார் ஃபஜ்ருடைய சுன்னத்தை தொழுவார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருளும் கிடைப்பதை விட சிறந்ததாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். பின்பு ஒரு குட்டி ஒரு நிமிட இந்த உறக்கத்திற்கு பின்னால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ, அல்லாஹ்வின் தூதரே இகாமத்து சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டு இகாமத்தை சொல்வாங்களே, இங்கு துவங்குகின்றது சுபஹுடைய நேரம். 4வது தஹஜ்ஜுத், சஹர், ஃபஜ்ர், 4வது சுபஹ். இந்த சுபஹுடைய நேரத்தினுடைய தொழுகையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 நேர ஃபர்லான தொழுகைகளிலேயே மிக நீளமான தொழுகையாக தொழ வைப்பார்கள். நீளமான தொழுகை, கிராத்தை அதிகப்படுத்துவார்கள், கிராத்தை நீளமாக்குவார்கள், கிராத்தை பெரிதாக ஓதுவார்கள். ஃபஜ்ருடைய தொழுகை உண்மையில் அப்படி தொழ வைக்க வேண்டும். இரவில் துவங்கி விடியலில் முடியும். அது
தக்பீர் கட்டும் போது இரவாக இருளாக இருக்கும், சலாம் கொடுக்கும் நேரத்தில் அது ஒரு விடியலாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய தொழுகையாக சுபஹுடைய தொழுகை இருக்கும். இந்த சுபஹுடைய தொழுகையை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் பேசுகின்றான். அகிமிஸ் ஸலாத லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர். இங்கு சுபஹ் தொழுகையை தான் அல்லாஹு தஆலா ஃபஜ்ருடைய குர்ஆன் அப்படின்னு சொல்லி பேசுறான். வ குர்ஆனல் ஃபஜ்ர், இந்த சுபஹுடைய தொழுகையை அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்தில் வஅகிமிஸ் ஸலாத தரஃபைன் நஹாரி வஸுலஃபம் மினல் லைல், பகலினுடைய இரு ஓரங்களில் தொழக்கூடிய தொழுகை என்று சுபஹை அல்லாஹு தஆலா அங்கு மென்ஷன் செய்றான். அதே மாதிரி பல இடங்களில் பல மாதிரியாக அல்லாஹு தஆலா கொண்டு வருகின்றான். இதில் மிக முக்கியமாக வானவர்களிடத்தில் வானவர்களால் சாட்சி பகரக்கூடிய தொழுகை என்று குர்ஆன் பேசுகின்றது ஃபஜ்ருடைய தொழுகை. வகான மஷ்ஹூதா, எத்தனை நபர்களுக்கு ஃபஜ்ர் பாக்கியம், சாட்சி பகரக்கூடிய தொழுகை. எத்தனை நபர்கள், இத்தனை நபர்கள் நாம் அமர்ந்திருக்கிறோம், ஆனால் ஃபஜ்ரில் ஒரு சஃப் நிரம்புவது அவ்வளவு சிரமமாக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு முக்கி 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 ஃபஜ்ருடைய ஒரு சஃப்புக்கு அவ்வளோ பெரிய பாரமா இருக்குது. அப்படி என்றால் இத்தனை நபர்கள் முஸ்லிம்களாக ஊரில் இருக்கிறோம், ஆனால் பள்ளியில இல்ல, ஃபஜ்ருடைய நேரத்தில் இல்ல, சுபஹுடைய நேரத்தில் இல்ல, முஸ்லிம்களாக அவரவர்களுடைய வீட்டில் கட்டிலில் படுக்கையில் இருக்கின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்ன முஸ்லிம்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் இப்படி இருக்கல. அந்த அதிகாலை நேரம் அதற்காக கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம், ஒட்டுமொத்த பறவைகளுடைய சத்தமும் அந்த நேரத்தில் கேட்கிறது. முதலாவதாக தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹு தஆலா எப்படி சிறப்பாக்குகின்றானோ, 3 மணி முதல் ஒரு சில பறவைகள் எழுகின்றன, 3:30 மணிக்கு அடுத்த பறவைகள், 4 மணிக்கு அடுத்த பறவைகள், 5 மணிக்கு அடுத்த பறவைகள். ஒவ்வொரு நேரங்களிலும் விடியற் காலை வரும்போது பறவை இனங்கள் ஒட்டுமொத்தமும் அல்லாஹ்விடத்திலே புகழ்ந்தவையாக ரிஸ்கை தேடிய பறவைகள் சென்று விடுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவக்குலுக்கு இந்த பறவைகளை தான் உவமை காட்டினார்கள். அதிகாலையில் வெறும் வயிறோடு செல்லக்கூடிய அந்த பறவைகள் வயிறு நிரம்ப ஈவினிங் தங்களுடைய கூடு திரும்புகின்றது. தவக்குலை நீங்கள் அப்படி வையுங்கள். அதிகாலை நேரத்தை, இந்த சுபஹுடைய நேரத்தை ஏன் நமக்கு ஆகுமாக்கி இருக்கின்றது இஸ்லாம்? அதிகாலையில் நீங்கள் எழுந்ததும் ஒருவர் ஃபஜ்ர் தொழுகைக்காக சுபஹ் தொழுகைக்காக வருகின்றார் என்றால் அவருடைய வாய் வழியாக அவர் சொல்லாவிட்டாலும் அவருடைய உடல் உறுப்புகள் அல்லாஹ்விடத்திலே சாட்சிக்காக வந்து நிற்கிறது. யா ரப், இந்த அதிகாலை இரவிலே நான் தொங்கினேன், இந்த அதிகாலை என்னுடைய உறவுகளை விட்டுவிட்டு, இந்த அதிகாலை என்னுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு, இந்த அதிகாலையினுடைய முதன்மையான முதல் நேரத்தில் நான் என்னை, என் உணர்வுகளை, என் நாவை, என்னுடைய உடல் உறுப்புகளை உன்னோடு இணைப்பதற்காக நான் வந்துவிட்டேன். நீதான் எனக்கு முதன்மையானவன். 24 மணி நேரத்தில் இந்த நேரத்தை முதன்மையான நேரமாக நீ எப்படி ஆக்கி வைத்திருக்கின்றாயோ, இதே போன்று நான் என்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளினுடைய துவக்கத்திலும் உன்னை புகழ்வதை கொண்டுதான் என் நாவு இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்ததும் ஓதுவார்கள். பின்பு சூரா ஆலு இம்ரானுடைய கடைசி 10 வசனங்களை ஓதுவார்கள். சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸை ஓதுவார்கள். அல்லாஹ்வை புகழ்வார்கள். இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்வை புகழ்ந்து துதிக்கக்கூடிய இந்த நேரம்தான் பறவைகள் அல்லாஹ்வை துதிக்கும் நேரம். அதிகாலையில் ஒட்டுமொத்த விஷயங்களும் அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய அந்த நேரத்தில் மனிதர்களும் ஒன்றிணையக்கூடிய அந்த நேரமாக அல்லாஹ் தஆலா அதை ஆகுமாக்கி வைத்திருக்கின்றான். சுபஹுடைய நேரம், இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை யார் தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வினுடைய பொறுப்பில் இருக்கிறார். யார் தொழலையோ அந்த நாளையே அல்லாஹ்வினுடைய பொறுப்பில் இருந்து அவர் அகற்றி விட்டார். அப்புறம் எப்படி வெற்றி கிடைக்கும்? அப்புறம் எப்படி லாபம் கிடைக்கும்? அப்புறம் எப்படி பரக்கத்து கிடைக்கும்? அப்புறம் எப்படி நிம்மதி கிடைக்கும்? ஃபஜ்ருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் என்னுடைய நாளை, என்னுடைய நேரத்தை, என்னுடைய பிசினஸை, என்னுடைய தொழிலை உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கின்றேன் ரப்பே. என்னுடைய தினத்தை நீ அழகாக்கி வை, இதை பரக்கத் பொருந்தியதாக நீ ஆக்கி வை என்று சுபஹிலே ஒரு அடியார் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்விடத்திலே கொடுக்கக்கூடிய இந்த நிலையைத்தான் அல்லாஹு தஆலா வரவேற்கின்றான். இது மிக அழகான ஒரு நிலை. மனம் நிம்மதியாக இருக்கக்கூடிய அந்த நேரம், அந்த நிலையிலே அல்லாஹ்விடத்தில் அல்லாஹோடு தன்னை இணைக்க வேண்டிய முஃமின்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான நேரம். யோசித்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். ஜும்மாவுக்கு வரக்கூடிய இதே கூட்டங்கள்
ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் ஃபஜ்ரிலே வர துவங்கினால் இன்ஷா அல்லாஹ் முஃமின்கள் இந்த சமூகம் வெற்றியினுடைய முதல் படியை ஏறி விடுவார்கள் இன்ஷா அல்லாஹ். உலகத்தினுடைய எந்த சக்திகளாலும் எந்த எதிரிகளாலும் முஃமின்களை ஒன்றும் அசைக்க முடியாது. ஃபஜ்ரில் துவங்க ஆரம்பித்தால், ஃபஜ்ரில் தொழ ஆரம்பித்தால் உலகத்தினுடைய எந்த சக்திகளாலும் முஃமின்களை ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கான ஒரு தத்துவத்தை, ஒரு தைரியத்தை அல்லாஹ் தஆலா முஃமின்களுடைய உள்ளத்திலே கொண்டு வருவான். முஃமின்களை பற்றி எதிரிகளுடைய உள்ளத்தில் அச்சத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து விடுவான். இது 4வது நேரம். இது சுபஹுடைய நேரம். தஹஜ்ஜுத், சஹர், ஃபஜ்ர், சுபஹ். இந்த 4வது முடியும் போது 5வது அதை தழுவியே தொடரக்கூடிய நேரம் தான் ஃபலக் என்று சொல்லக்கூடிய வைகறை. குல் அஊது பிரப்பில் ஃபலக். அல்லாஹ் தஆலா பேசுறான். குல் அஊது பிரப்பில் ஃபலக். வைகறையினுடைய ரப்பிடத்திலே நபியே நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள். ஏன் அல்லாஹ் தஆலா வைகறையினுடைய நேரம்? இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா பேசுறான் ஃபாலிகுல் இஸ்பாஹ். பகலை ஒரு வித்திலிருந்து வெடிக்க செய்து கொண்டு வருவதை போன்று ஃபஜ்ருடைய நேரம் முடிந்ததற்கு பின்னால், சுபஹுடைய தொழுகை முடிந்ததற்கு பின்னால் இந்த ஃபலக் என்ற நேரம் அப்படியே வெடிச்சு வெளியே வருது. இந்த ஃபலக்குடைய நேரத்தில் என்ன நடந்து கொண்டிருந்தது மஸ்ஜிதுன் நபவியில்? 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகையை தொழுது முடித்துவிட்டு மக்களை பார்த்தவர்களாக அமருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நாட்களும் இப்படித்தான் இருந்தது. அதிகபட்சமாக அமர்ந்து மக்களோடு பேசுவார்கள். ஏதேனும் கனவுகளை கண்டீர்களா என்று கேட்பார்கள். சஹாபாக்கள் அந்த கனவுகளை கூறினால் அதற்கான நுட்பத்தை எடுத்து கூறுவார்கள். பின்பு தான் கண்ட கனவை பற்றி சொல்லி அதற்கான விளக்கங்களையும் எடுத்து கூறுவார்கள். அப்படி ஒரு நாள் ஒரு கனவை பற்றி சொல்லும் போதுதான் நீண்ட நெடிய கனவை பற்றி சொன்னார்கள். இன்று இரவு அன்னைக்கு கேட்டாங்க நபி அவர்கள் மக்கள் கிட்ட, சஹாபாக்கள் கிட்ட, யாராவது கனவு கண்டீர்களா? யாருமே அன்னைக்கு கனவு பார்க்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன் என்று நீண்ட நெடிய கனவை பற்றி சொன்னார்கள். அந்த நீண்ட நெடிய கனவினுடைய ஒட்டுமொத்தமும் எந்த நபர்கள் எந்த பாவத்திற்காக அதாபு செய்யப்படுவார்கள் என்பதை பற்றிய கனவு. அதில் ஒரு கனவு, ஒரு பகுதி இப்படி வருகின்றது. ஒரு மனிதன் ஓடுவான், ஒரு மனிதன் வெறுண்டோடுவான். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வானவர்கள் ஒரு மிகப்பெரிய பாறையை எடுத்து அவனுடைய தலையிலே போடுவார்கள். அவன் விழுந்து அந்த தலை சிதறி அவனுடைய மூளை, தலைக்குள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமும் சிதறடிக்கப்படும். மீண்டும் அந்த கல் அகற்றப்படும், அவனுடைய தலை ஒன்றாக்கப்படும். மீண்டும் அவன் வெறுண்டோடுவான், மீண்டும் கல் போடப்படும், மீண்டும் சிதறடிக்கப்படும். மீண்டும் இது இப்படியே நடந்து கொண்டிருந்தது. யார் இவர் என்று சஹாபாக்கள் கேட்கும் நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கடமையான தொழுகையை பாழாக்கிவிட்டு உறங்கிக் கொண்டிருந்தவர். இது டே பை டே மீதி 5 வக்துல இது நடக்குதா இல்லையான்னு தெரியல. ஃபஜ்ர்ல நடக்குது. ஒட்டுமொத்த பள்ளிவாசலிலும் பாங்கோசை, ஒட்டுமொத்த பள்ளிவாசலிலும் இகாமத்தின் சப்தம், ஒட்டுமொத்த பள்ளிவாசல்களிலும் வெளிமைக்கு போடப்பட்டு கிராத் ஓதுகின்றது. அதை தொடர்ந்து பயான் நடக்கின்றது, தஃப்சீர் நடக்கின்றது, ஹதீஸ்களை ஓதுகின்றார்கள், படிக்கின்றார்கள். இவ்வளவு சப்தத்திலும் எனக்கு என் உறக்கம் முக்கியம் என்று உறங்கக்கூடிய, கலிமாவை நான் சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள்? எத்தனை முஸ்லிம்கள், எத்தனை நபர்களுக்கு இந்த சப்தம் கேட்டு படுக்கையிலிருந்து போர்வையை அகற்றிவிட்டு என் ரப்பு என்னை அழைக்கின்றான், அவன் முன்னால் நான் நிற்க வேண்டும், இந்த நேரம் எனக்கு தூங்குவதற்கானது அல்ல. தஹஜ்ஜுத்தை அதனாலதான் அல்லாஹ் ஃபர்லாக்கல. தஹஜ்ஜுடைய நேரத்தில் நீங்கள் உறங்கினால் பாவம் இல்லை, ஆனால் எழுந்தால் அதைவிட மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டை நீங்கள் அடைய மாட்டீர்கள். ஆனால் ஃபஜ்ருடைய நேரம், சுபஹுடைய நேரம், நீங்கள் எழுந்தாக வேண்டும். அந்த நேரத்தில் உறங்குவதற்கு அனுமதி இல்லை, அது ஹலாலானதல்ல. அந்த நேரத்தில் உறங்குவது ஹராம், எழுந்தே ஆக வேண்டிய நிலை. நிர்பந்தம் என்பது வேறு, அதை பத்தி இங்க பேசல. ஆனா ஃபஜ்ருடைய நேரம், சுபஹுடைய நேரம், எழுந்து தொழுதே ஆக வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கிறோம். இந்த 4வது நேரம் முடிந்ததும் இந்த ஃபலக்குடைய நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் தஅலீம் செய்வார்கள், கற்றுக் கொடுப்பார்கள். சஹாபாக்கள் ஒருவருக்கு ஒருவர் குர்ஆனையும் ஹதீஸையும் பேசிக் கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான விளக்கங்களை கொடுப்பார்கள். இது ஃபலக்குடைய நேரத்தில், வைகறை பொழுதில் நடக்கக்கூடிய நேரமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். இப்போது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மூதேவித்தனம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஒரு மூதேவித்தனம். இது
ஹராம் இல்ல, ஹராம் இல்ல. இது மிகப்பெரிய பாவமா? இல்ல, பாவமும் இல்லை. பின்பு என்னதான்? இது ஒரு பேணுதல், அவ்வளவுதான். ஆனால் அந்த பேணுதலை சஹாபாக்கள் அடைந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு நேர்முரணாக மூதேவித்தனத்தோடு நாம் இருக்கிறோம். அது என்ன? நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய பழக்கம் வழக்கம், ஃபஜ்ருக்கு எழுவார்கள், ஃபஜ்ரை தொழுவார்கள், போய் தூங்கிடுவாங்க. ஃபஜ்ர் தொழுவாங்க, தூங்கிடுவாங்க. தூங்கிறது ஹராமா ஹஸ்ரத்? ஹராம் இல்ல. பாவமா? பாவம் இல்லை. என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு காலம் ஃபஜ்ருக்கு பின்னால் எப்படி இருந்தது? ஃபஜ்ருக்கு பின்னால் தீன், தஅலீம், கற்றுக் கொடுத்தல், கற்றுக்கொள்ளுதல், இல்மின் பக்கம் தேடல், இது இப்படித்தான் இருந்தது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குபவர்களாக இருக்கவில்லை. இன்று பலர் ஃபஜ்ரை தொழுததும் தூங்குபவர்களாக இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு முசீபத். தயவு செய்து இதிலிருந்து மீண்டு வாருங்கள். மீண்டும் சொல்றேன், தூங்கிறது ஹராமோ பாவமோ இல்லை. இது ஒரு பேணுதல். தூங்கக்கூடியவர்களாக நபி அவர்களோ சஹாபாக்களோ இருக்கவில்லை. அது ஒரு பரக்கத்தான நேரம். அந்த டோட்டல் பேக்கேஜை நாம் அடைய வேண்டும். தஹஜ்ஜுதிலிருந்து துவங்குகின்றது, அது முடியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் நாம் உறங்குதலோ, நாம் தேவையில்லாத வேலைகளில் ஈடுபடுவதோ அதை விட்டுவிட்டு முழுக்க முழுக்க பரக்கத்தை எப்படி அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றானோ அது போன்ற அந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஃபஜ்ருக்கு பின்னால் என்னதான் செய்வது? ஃபஜ்ருக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய வேலைகளில் முதலாவது தூங்காமல் இருப்பது, முதலாவது விஷயம். பின்பு இரண்டாவது, தொழுகை முடிந்ததற்கு பின்னால் திக்ரில ஈடுபடுவது, அல்லாஹ்வை நினைப்பது. அது எப்படி வேணா இருக்கலாம். எந்த ரூபத்தில் திக்ர் என்று குர்ஆன் பலதை பேசுகின்றது. அல்லாஹ்வை பற்றி பேசுவதும் திக்ர் தான். திக்ரை சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனுடைய வசனம், குர்ஆனுடைய வார்த்தைகள், குர்ஆனுடைய எல்லா திக்ர் தான். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது. இந்த திக்ரில் அல்லாஹ்வை புகழ்தல் அடங்கும், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது அடங்கும், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதும் அடங்கும். திக்ர் என்று எத்தனை விஷயங்கள் இருக்கின்றதோ ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் இந்த ஒட்டுமொத்த விஷயத்திலும் தன்னை ஈடுபடுத்துவது அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் ஆக சிறந்த திக்ராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். எத்தனை திக்ர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கிறதோ எல்லாவற்றும் அல்லாஹ்விடத்தில் சிறப்பானதுதான். திக்ர்களை கொண்டு அந்த நேரத்தை அலங்கரிப்பது. பின்பு தினமும் நாம் நினைவில் வைத்துக் கொள்வது ஸலவாத்தை ஓதிக்கொள்ளுங்கள். அதே ஃபஜ்ருடைய நேரம், ஃபலக்குடைய நேரத்தில் ஸலவாத்தை ஓதுங்கள். தினந்தோறும் ஒரு 10 ஸலவாத் போதும். குறிப்பா நான் சொல்றது, நீண்ட நேரம் என்னால் முடியும் என்றால் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நாளைக்கு ஃபஜ்ருக்கு பின்னால் ஒரு 10 ஸலவாத், ஒரு மாதத்திற்கு நீங்கள் 300 ஸலவாத்தினுடைய நன்மையை எடுத்து வைத்து விட்டீர்கள். ஒரு வருஷத்திற்கு 3500 ஸலவாத்தை நீங்கள் எடுத்து வைத்து விட்டீர்கள். இப்படி ஸலவாத் அதிகமாக நாளை மறுமை நாளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை அது நெருக்கமாக்கி வைக்கும். இது ஹதீஸ். யார் என் மீது அளவுக்கு அதிகமாக ஸலவாத்தை கூறினார்களோ அவர்களே நாளை மறுமை நாளையில் எனக்கு நெருக்கமாக இருப்பதற்கு தகுதியானவர்கள், என்னுடைய ஷஃபாஅத்திற்கு அவர்களே தகுதியானவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதினால் ஸலவாத்தை அதிகமாக ஓதிக்கொள்வது, அதே போன்று குர்ஆனை அந்த நேரத்தில் அதிகமாக எடுப்பது, குர்ஆனை ஓதுவது, தெரியாத சூறாக்களை மனனம் செய்வது, குர்ஆனை கற்பது, ஓதி பழகுவது, அல்லது ஓத தெரிந்திருந்தால் தெரியாதவர்கள் அந்த நேரத்தில் அமர்ந்து கற்றுக் கொடுப்பது, குர்ஆனோடு தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது, திக்ர், துஆ, இதே போன்று ஸலவாத்து, குர்ஆனோடு தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது. ஐந்தாவது மிக முக்கியமான விஷயம், அதிகாலையில் சதகாவை கொண்டு துவங்குது. உங்களுடைய டேவை சம்பாரிச்சதுக்கு அப்புறம் சதகா இல்ல, இருப்பதை கொண்டு சதகாவிலிருந்து துவங்குங்கள். அதிகாலையினுடைய சதகா அல்லாஹ்விடத்தில் மிக அளவுக்கு அதிகமாக வரவேற்கப்படுகின்றது. யாரோ ஒருவருக்கு ஒரு சதகாவை நீங்கள் எடுத்துக் கொடுங்கள். அதிகாலையில் பிஸ்மில்லா என்று ஒரு சதகாவை செய்யுங்கள். இது எல்லாமே ஃபலக்குடைய நேரத்தில் செய்ய வேண்டிய விஷயம். ஃபலக், இந்த ஃபலக் முடியக்கூடிய நேரத்தில் சூரியன் உதயமாகும் 6வது அந்த நேரம் தான். இந்த 6வது நேரத்திற்கு 3 பெயர்கள் அரபில் இருக்கின்றது. 3 பெயர்கள். ஒன்று இஷ்ராக், மற்றொன்று லுஹா, மற்றொன்று அவாபில். இந்த 3 பெயர்களும் ஒரே நேரத்திற்கு தான். சுருக்கமாக புரிய வைக்க வேண்டுமானால் சூரியன் உதயமாக கூடிய நேரம் இஷ்ராக் என்று சொல்லலாம். அதே போன்று லுஹா என்பது முற்பகலினுடைய நல்ல பகல். உதாரணத்திற்கு சூரியன் உச்சி சாய்வதற்கு முன்னாடி உள்ள நேரம் வரைக்கும் லுஹா.
இந்த இஸ்ராக்கிற்கும் துஹாவிற்கும் இடைப்பட்ட நேரம் இருக்குது 8:30 9:30 இந்த டைம், இது அவாபில். அவ்வளவுதான். இங்கிருந்து சூரியன் உதயமானதிலிருந்து சூரியன் உச்சி சாயும் நேரம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்திற்கு 3 பெயர்கள் குர்ஆனில் ஹதீஸில் கூறப்படுகின்றது. இந்த 3ம் ஒன்றுதான். இந்த நேரம் வரைக்கும் தன்னை அல்லாஹ்வின் பக்கம் ஈடுபடுத்தி திக்ரிலே இருந்து துஆவிலே இருந்து அந்த நேரம் வந்ததும் 2 ரகாத்துகளை எழுந்து தொழுதுவிட்டு பின்பு தங்களுடைய காரியங்களில் ஈடுபடுவது. ஒருத்தர் காலையில எந்திரிக்கிறார், ஜிம்முக்காக எந்திரிக்கிறார். ஒருத்தர் காலையில எந்திரிக்கிறார், கறிக்கடைக்காக எந்திரிக்கிறார். ஒருத்தர் காலையில் எழுகின்றார், டீ கடைக்காக எந்திரிக்கிறார். ஒவ்வொரு நபர்களும் அவரவர்களுடைய காரியங்களுக்காக எழுவதை நாம் பார்க்கிறோம். இதில் உன்னதமான எழுதல் அல்லாஹுக்காக யார் எழுகிறாரோ, சுபஹுக்காக யார் எழுகிறாரோ, தஹஜ்ஜுத்துக்காக யார் எழுகிறாரோ, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக யார் எழுகிறார்களோ இவர்கள் தான். இப்ப இந்த ஃபலக்குடைய நேரத்தில் இருந்து இஸ்ராக் அல்லது வுஹா எப்படி வேணா நீங்க வச்சுக்கோங்க அந்த நேரத்திற்கு பெயரை, அது வரைக்கும் காத்திருந்து அந்த நேரத்தில் 2 ரகாத்துகளை தொழக்கூடிய நபருடைய சிறப்பு என்ன என்பதை ஜாமிஉ திர்மிதியினுடைய ஹதீஸை நான் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கின்றேன். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மன் ஸல்லல் கதாத ஃபீ ஜமாஅத்தி, எவர் ஒருவர் ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுததற்கு பின்னால் சும்ம கஅத, பின்பு அதே இடத்தில் அமர்ந்தார், யذ்குருல்லாஹ, அல்லாஹ்வை நினைவு கூறினார். அது திக்ரா இருக்கலாம், துஆவா இருக்கலாம், குர்ஆன் ஓதுதலா இருக்கலாம், நல்லதை கொண்டு இருக்கலாம், குர்ஆனை கற்றுக் கொடுத்தல் தஅலீமாக இருக்கலாம். யذ்குருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூற துவங்கினார். எதுவரை? ஹத்தா தத்லுஅ ஷம்ஸ், சூரியன் உதயமாகும் வரைக்கும். சூரியன் உதயமாகும் நேரம் வரைக்கும் இந்த நேரத்திற்கு பேர் ஃபலக். இதுவரை யார் இருந்தாரோ இந்த நேரத்திற்கு பின்னால் சும்ம ஸல்லா ரக்அத்தைனி, பின்பு எழுந்து 2 ரகாத்துகளை அவர் தொழுதார். சூரியன் உதயமாகும் நேரம் வரைக்கும் காத்திருந்து சூரியன் நல்லா உதயம் ஆயிடுச்சுன்ற மேல வந்தது அப்படின்றதை தெளிவாக தெரிந்ததற்கு பின்னால் 2 ரகாத்துகளை எழுந்து அவர் தொழுதார். இப்படி தொழுதால் கானத் லஹு கஅஜ்ரி ஹஜ்ஜதி வ உம்ரஅதி தாம்மத்தின் தாம்மத்தின் தாம்மத்தின், ஹஜ்ஜும் உம்ராவும் சேர்ந்து செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும், பூரணமாக 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 என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் திர்மிதியில் 586வது இலக்கத்திலே நீங்கள் காணலாம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு நாளிலும் இந்த 6 நேரங்கள் நம்மை கடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் என்ன சிறப்பு இருக்கின்றது, என்ன மாண்பு இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நம்மிடத்திலே கொடுத்து விட்டார்கள். இதை பயன்படுத்திக் கொள்வதும் இதை புறக்கணிப்பதும் இதை பொடுபோக்காக எடுத்து எறிவதும் நம்முடைய கரத்தில் தான் இருக்கின்றது. நாம் முஃமின்களாக இருக்க விரும்புகின்றோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த 6 நேரங்களையும் நாம் பயன்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் முனைய வேண்டும். அல்லாஹ் அதற்காக நமக்கு சக்தியையும் அதற்கான உதவியும் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த 6 நேரங்களையும் முறைப்படி பயன்படுத்தி அல்லாஹ்வினால் மன்னிக்க பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கு சொந்தக்காரர்களாக, நாளை மறுமை நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஃபஜ்ருடைய சுபுஹுடைய இந்த அதிகாலை நேரத்தை பற்றி ஒரு சிறிய ஒரு கதை ஒன்று இருக்கின்றது. ஒரு சகோதரர் ஃபஜ்ரை தொழுதுவிட்டு எந்தெந்த வீடுகள் எல்லாம் முஸ்லிம்களுடைய வீடுகள் என்று இன்னொரு சகோதரிடத்திலே கேட்கும் போது அந்த சகோதரர் பதில் சொன்னார், எந்த வீடெல்லாம் கூட்டி பெருக்கி வாசக்கதவு திறந்து வைத்து தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு இருக்கின்றதோ அவையெல்லாம் ஃபஜ்ருக்கு எழுந்த முஸ்லிம் அல்லாதவர்களுடைய வீடுகள். எந்த வீடுகள் எல்லாம் குப்பை காடுகளாக கதவு சாத்தப்பட்டு இன்னும் விழிக்காதவர்களாக இருக்கிறார்களோ அதுவெல்லாம் கலிமா சொன்ன ஃபஜ்ருக்கு எழாத முஸ்லிம்களுடைய வீடுகள் என்று சொன்ன இந்த பதில் இன்று நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது ஒரு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அதனுடைய மகத்துவம் தெரிந்திருக்கின்றது. 3 மணிக்கு எழுந்து அவர்களுடைய சுப்ரபாதங்களை போட்டு அதிகாலையில் பிராமின்ஸ் அந்த நேரத்தை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் பாருங்கள். ஏன் பாத்திலான கொள்கையில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த நேரத்தினுடைய முக்கியத்துவம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எத்தனை ஆங்கிளில் முஸ்லிம்களுக்கு இதை எடுத்து இஸ்லாம் பேசினாலும் ஃபஜ்ரை பற்றியோ சுபஹை பற்றியோ
அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தை பற்றியோ சஹருடைய நேரத்தை பற்றியோ எந்த கவலையும் எந்த அக்கறையும் இல்லை. காலையில 6:30 எழுவார், ஜிம்முக்கு போவார், 7 மணிக்கு எழுவார், வேலைக்கு கிளம்புவார், என்னவெல்லாமோ அவருக்கு தேவையான நேரத்தில் எழுந்து செய்வார். ஆனால் அதற்கு முன்னால் அல்லாஹோடு தன்னை இணைக்க வேண்டும் என்ற எந்த நிலையிலும் இல்லாமல் இருப்பதை நாம் கவலைக்குள்ளாக பதிவு செய்கின்றேன். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நமக்காகத்தான் நம்முடைய ரப்புல் ஆலமீன் இந்த நேரத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றான். தயவு செய்து தஹஜ்ஜுத்தை ஒருவேளை நாம் எழ முடியாத நிலையில் நம்முடைய வேலை பலுக்கள் இருந்தாலும் சுபஹுக்கு முன்னால் எழக்கூடிய ஃபஜ்ருடைய நேரத்தை எழுந்து பாங்கோசையை கேட்டு அந்த நேரத்தினுடைய முழுமையான பயனையும் ஃபஜ்ருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பரக்கத்தான அந்த ஃபலக்குடைய நேரத்தை இஷ்ராக் வரைக்கும் துஹா வரைக்கும் அதனுடைய முழுமையான பயனையும் பலனையும் அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கிரல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.